பொருளாதார சலுகைகள் பல்வேறு வகையான அரசியல் நன்மைகளை ஏற்படுத்தி தருகின்றன. சில நேரங்களில் ஆட்சியை பிடிக்கவும் உதவி செய்கின்றன. பொருளாதார சலுகைகள் பல்வேறு வகைகள் உண்டு. ஃபார்மர் சப்சிடி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டியூட்டிஸ், ஃப்ரீபீஸ். ஃப்ரீபீஸ் பல்வேறு சர்ச்சைகளை இந்தியாவில் ஏற்படுத்தின. 2006 இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஏற்படுகின்றது. அப்போது டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எல்லோருக்கும் கலர் டெலிவிஷன் இலவசமாக அளிக்கப்படும். மேலும் இன்னொரு அறிக்கையை விடுறாங்க, 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கனாக்கா, மாநில அரசில் இருக்கக்கூடிய ஆட்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொந்தளிக்கிறாங்க. அதே போல் மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஆட்சி அவங்களும் கொந்தளிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? பார்த்திங்கன்னா 2006 திமுக ஆட்சி வெற்றி பெற்று ஆட்சியும் கைப்பற்றுகிறார்கள் இல்லையா? அதுபோல் 2011 டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளிப்படுத்துகிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோமானால் 20 கிலோ அரிசி இலவசமாக விநியோகம் செய்யப்படும், மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும், இது போன்ற பல திட்டங்கள் இல்லைங்களா? மேலும் இல்லத்தரசிகளுக்கு மிக்சி, கிரைண்டர், சீலிங் ஃபேன் போன்றவற்றையெல்லாம் அளிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்த அறிக்கையின் மூலமாக இவங்க தேர்தலில் வெற்றியும் பெற்று ஆட்சியும் கைப்பற்றுகிறார்கள். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னாக்கா, பொருளாதார சலுகையின் மூலமாக அரசியல் நன்மைகள் மட்டுமல்லாமல் ஆட்சியை கைப்பிடிக்கவும் அல்லது கைப்பற்றவும் உதவி செய்கின்றது இல்லைங்களா? இப்போது இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வேறு விதமான ஒரு பொருளாதார சலுகையை அணுகுகிறார்கள். அது பேர் ட்ரேட் டேரிஃப் அப்படின்றாங்க இல்லைங்களா? இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ காட்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறேன். இப்பொழுது சுருக்கமாக பேசுகிறேன் இல்லைங்களா? இந்த ட்ரேட் டேரிஃப் இது ஒரு வகையான பொருளாதார சலுகைகள். இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு நிலநடுக்கம் அவருடைய நிர்வாகத்தில் ஏற்படுத்த போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கருத்தின் நம்ம அலசி பார்க்கும்பொழுது நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னாக்கா, நூற்றாண்டுக்கு முன்பாகவே ஆல்ஃப்ரட் மார்ஷல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நாட்டின் அல்லது ஒரு சமூகத்தின் இலக்கு என்னவா இருக்குது? நலனை, மக்களின் நலனை உயர்த்துவது இல்லைங்களா? எந்த ரீதியாக? செல்வத்தின் ரீதியாக. இதைத்தான் இவர்களும் செய்திருக்கிறார்கள்.